ஆளுநர் செய்யாதிருந்த நிலையில் நீங்கள் ஒரு சட்டத்தின் மூலம் இதை நிறைவேற்றினீர்கள் என்பதை நான் சொன்னேனே. அதை ஒன்னும் நான் சொல்லலையே, மறைக்கலையே. 438 அரசாணையின் கீழ் அதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்பதை நான் மறைக்கலையே. ஆனா இதற்கான மூலக்கரு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் இன்னைக்கு மறுக்க முடியாது. இன்னைக்கு அது மட்டும் இல்ல, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வெறும் மருத்துவத்தில் இருந்த 7.5% இடஒதுக்கீடு இன்றைக்கு வேளாண்மையில் வந்திருக்கிறது, பொறியியலில் வந்திருக்கிறது, சட்டத்தில் வந்திருக்கிறது. இன்னமும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை தொடர்ந்து தீட்டிக் கொண்டிருப்பவர் மனிதநேயம் உள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். இங்கே நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் பேசும்போது இந்த இன்டர்ன்ஷிப், அதாவது உள்ளிருப்பு பயிற்சி கட்டணம் ஒரு சில கல்லூரிகளில் கேட்கப்படுகிறது என்கின்ற அந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். அரசின் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசின் சார்பில் கட்டணம் செலுத்தப்படுகிறது என்றால், டியூஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, மெஸ் ஃபீ, புக்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸ் லைக் ஒயிட் கோட், ஸ்டெத்தஸ்கோப், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இன்சூரன்ஸ், மிஸ்லேனியஸ் என்று சொல்லி 1,49,741 ரூபாய் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கல்வி கட்டணமாக அரசின் சார்பில் இலவசமாய் வழங்கப்படுகிறது. சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, புக்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லி 9,07,000 ரூபாய் அரசின் சார்பில் தனியார் கல்லூரிகளுக்கும் தரப்படுகிறது. இந்த வகையில் தொடர்ந்து அரசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. படிப்பு முடிந்த பின் ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சி பெற்ற பின் அவர்களுக்கு இளங்கலை பட்டங்கள் வழங்கப்படுகிறது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் கட்டாய பயிற்சி மருத்துவ பயிற்சிக்கான விதிமுறைகள் 2021 படி அனைத்து மருத்துவர்களும் ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சி காலத்தில் ஊக்கத்தொகை அவர்கள் பயிற்சி பெறும் கல்லூரிகளின் மூலமாக வழங்கப்படுகிறது. எந்த கல்லூரியில் அவர்கள் உள்ளிருப்பு பயிற்சி பெறுகிறார்களோ அந்த கல்லூரிகளின் வாயிலாக இந்த ஊக்கத்தொகை என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை அந்த உதவித்தொகை என்பது 28,135 என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்களாக இருந்தாலும் பாலாஜி போன்றவர்களாக இருந்தாலும் ஒரு சில சுயநிதி கல்லூரிகளில் உள்ளிருப்பு பயிற்சிக்கு கட்டணம் கேட்கிறார்கள் என்கின்ற குறை சொல்லியிருக்கிறார்கள். இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஃபீ பிக்சேஷன் கமிட்டி என்ற ஒரு குழு இருக்கிறது, கட்டண நிர்ணய குழு. அந்த குழுவுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில் புகார்கள் வருமேயானால் நிச்சயம் அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதில் தடை இல்லை. இப்படியும் கூட நம்முடைய பாலாஜி சொன்னார், பெரிய அளவில் சிரமப்பட்டு அந்த இடத்திற்கு போகிறார்கள், அந்த கல்லூரி செய்கிற தவறை அவர்கள் எப்படி சுட்டிக்காட்டுவார்கள், தனி புகார்கள் எப்படி வரும் என்று கேட்டிருக்கிறார். தனியாக சொன்னால்தான் தெரியும். ஒரு இவ்வளவு பேர் படிக்கிற இடத்தில் யார் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்கின்ற அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டால் நிச்சயம் இந்த ஃபீ பிக்சேஷன் கமிட்டி நடவடிக்கை எடுக்கும். இப்பொழுது நம்முடைய விஜயபாஸ்கர் தன்னிடத்தில் ஒரு புகார் அது தன்னிடத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் அந்த புகாரின் தகவல்களை தங்களிடத்தில் தருவாரேயானால் அது நான் பெற்று நிச்சயம் இந்த ஃபீ பிக்சேஷன் கமிட்டியிடம் தந்து உடனடியாக அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சுயநிதி கல்லூரியை பொறுத்தவரை அவர்கள் இந்த உள்ளிருப்பு பயிற்சியை பொறுத்தவரை இதற்கான கட்டணத்தை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்க கல்லூரிகளை பொறுத்தவரை அரசாங்கம் உள்ளிருப்பு பயிற்சிக்கான உதவித்தொகை தருகிறது. அவர்களும் கூட இதற்கான கட்டணத்தை மாணவர்களிடத்தில் கேட்கக்கூடாது. மரியாதைக்குரிய வேல்முருகன் சொன்னதை போல கூடுதல் கட்டணம் கேட்கிறார்கள் என்கின்ற அந்த விவரங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி கூடுதல் கட்டணம் கேட்கிற, அதாவது எந்த கல்லூரியில் யாரிடத்தில் கேட்டார்கள் என்கின்ற தகவலை புகாராக தந்தால் நிச்சயம் இந்த ஃபீ பிக்சேஷன் கமிட்டியின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.